நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து 5 ஹவர்ஸ் டிராவலில் இருக்கிற திருசூரில் லொக்கேட்டாக இருக்கிற குருவாயூரப்பன் கோயிலுக்கு தாங்க நான் ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். காலையில் 3 மணிக்கே திறக்கிற குருவாயூரப்பன் கோயிலுக்கு நம்ம நைட்டு 8 மணிக்கு போயிருந்தேங்க. கீழே வேஷ்டி மேலே துண்டுன்னு கேரளா சேட்டன் மாதிரி நம்மளும் ரெடி ஆகிட்டோம். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சாரி, சுடிதார், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்லீவ்லெஸ்ல கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. முக்கியமாக இன்சைட் டெம்பிள் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச், கேமரா எதுவுமே அலௌடு இல்லைங்க. நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தா கூட அதை கூட வாங்கி வச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் உங்களோட வண்டியிலே வச்சுட்டு வந்துருங்க. லைனில் நாங்கள் ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வெயிட் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமா இல்லை, ஏன்னா உட்காரக்கு உள்ளேயுமே செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ளே போன உடனே நம்ம குருவாயூரப்பனை பார்த்து தரிசிச்சங்க. அதுக்கு அடுத்ததான் விநாயகர் இருந்தாரு. அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்க. உள்ள ஐயப்பன் சாமியும் இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது இன்னுமே சர்ப்ரைஸா வெளியே 4 யானை இருந்துச்சுங்க. ஓணம் செலிப்ரேஷனுக்காக கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த யானையை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷமா இருந்ததுங்க. முக்கியமா இங்க உங்க குழந்தைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டணும்னு நினைச்சீங்கன்னா காலையில 5 மணிக்கு வந்துடணுங்க. 100 ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் நீங்க உங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கலாங்க. உள்ள சாப்பாடு எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை, எல்லாமே அங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இங்க உங்க குழந்தைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டும் போது நல்ல முறையில அவங்க வாழ்க்கை முழுவதும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஐதீகம். ஸோ அதுக்காக தான் இங்க அது ஸ்பெஷலா பண்றாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு நம்ம திருப்பூர் பசங்களா பேஜுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க.